லட்சக்கணக்கான மக்கள் தெருக்களில் இறங்கி பாஜகவுக்கு எதிராக போராடத் தொடங்கியிருக்கிறார்கள். எந்த மாநிலத்தில் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு? இது மட்டும் இல்லாம பாஜகவுடைய தலைமை செயலகத்தையே முற்றுகையிட்ட போராட்டவாதிகள்னு சொல்லலாம். பாஜக தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களை செய்து வருவதால் பொறுக்க முடியாத நபர்கள் பாஜகவை எதிர்க்க தொடங்கியிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாம விவசாயிகளுடைய நிலங்களை கைப்பற்றுகிறார்களா, விவசாயிகளை கொடுமைப்படுத்துகிறார்களா, இது சார்ந்த முழு விவரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோப்பாசே நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம். உண்மையை உரக்க சொல். நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. விவசாயிகள் இந்தியாவுடைய முதுகெலும்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் விவசாயிகளுக்கும் வேளாண்மைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் மதிப்பு கொடுக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்து விட்டு நம்ம இந்த பதிவை துவங்கலாம். அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தெருக்களில் லட்ச மக்கள் குவிந்திருக்கிறாங்க. ஏன் குவிந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிராவில் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியாக பாஜக சொல்லியிருக்கிறாங்க, வேளாணுக்கு எதிரான சட்டங்களை நாங்க திரும்ப பெறுவோம், விவசாயிகளுக்கு நலன் தராத சட்டங்களை திரும்ப பெறுவோம், அதை தள்ளுபடி செய்வோம் என்கிற வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தார்கள். ஆனா அந்த வாக்குறுதிகளை இவங்க நிறைவேற்றினார்களா அப்படின்னா இல்ல. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெருக்களில் கூட்டமாக குவிந்திருக்கிறாங்க. கூட்டமாக குவிந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜக, RSS போன்ற தலைவர்களை எதிர்க்க துவங்கி இருக்கிறாங்க. எதிர்த்து கேள்வி எழுப்ப துவங்கி இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் நீங்க தேர்தல் வாக்குறுதி அதை கொடுத்தீங்களே, அதை செஞ்சு கொடுத்தீங்களான்னு. இப்ப வேளாண்மை தான் இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு நம்ம பேசுறோம். ஆனா இந்த ஆட்சியாளர்கள், குறிப்பா பாஜக ஆட்சியாளர்கள் வேளாண்மைக்கும் விவசாயிகளுக்கும் நல்லது செய்யறாங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா அங்க டெல்லியிலாகட்டும் மகாராஷ்டிராவிலாகட்டும் குறைந்தபட்சம் விவசாயிகளுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வாரத்தில் இருமுறையாவது. அதில் 3 விவசாயிகள் வாரத்தில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற அண்மையில தகவலும் கிடைத்திருக்குது. ஏன்னா அவங்க வாங்கின கடன், விவசாய கடனை தள்ளுபடி செய்வதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் தள்ளுபடி செய்யல. விவசாயிகள் விளைவித்த பொருட்கள் கோடி கணக்கில் செலவு பண்ணி விளைவித்த பொருட்களை சில 100 ரூபாய்க்கு தான் விற்கணும்னு சொன்னதுனால அவங்களுக்கு உற்பத்தி செய்வதற்காக செலவு செய்யக்கூடிய அந்த பணம் கூட கிடைப்பதில்லைன்னு முழுவதுமாக அழிக்கக்கூடிய நிலைமைக்கு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் தெரிந்திருக்கு. இது மட்டும் இல்லாம மகாராஷ்டிராவில் தெருக்களில் குவிந்த மக்கள் பாஜகவுக்கு எதிராக நடந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சற்று 2 நாளுக்கு முன்னாடி கூட நாக்பூரில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை செயலகம் அங்க எத்தனையோ மக்கள் முற்றுகையிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அம்பேத்கரிஸ்டும் பௌத்தர்களும் நாக்பூரில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு லட்சக்கணக்கான மக்கள் போராட்டம் பண்ணாங்க. இப்ப மாநிலங்கள்ல எல்லா தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு இடல, கேரளாவுக்கு இல்ல, கர்நாடகாவில் இல்ல, மகாராஷ்டிரா, லடாக், இப்ப நாக்பூர் இது போன்ற நகரங்களிலும் பாஜகவை எதிர்க்க தொடங்கி இருக்கிறாங்க. RSS ஓட சித்தாந்தத்தை எதிர்க்க தொடங்கி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க படிக்கக்கூடிய அவங்க பணத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்காக உருவாக்கக்கூடிய பாட புத்தகத்துல சாவர்கர் விடுதலை போராட்ட வீரர், ஹெக்டேக்கர் சமூக சீர்திருத்தவாதி, காந்தி தற்கொலை செய்துக்கிட்டாரு, இது போன்று முகலாயர்களுடைய வரலாறையே எடுக்கிறது, அம்பேத்கர், நேரு இவங்க செய்த விஷயங்கள்லாம் எடுக்கிறது. இதெல்லாம் எடுத்துட்டு RSS உடைய சித்தாந்தம், கொள்கைகள் இதெல்லாம் படிங்கன்னு அந்த பாட புத்தகத்துல கொடுத்ததுனால இதை எதற்காக நாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் எதிர்க்கிற போராட்டத்தையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப விவசாயிகள் ஒரு பக்கம் போராடுறாங்க, இன்னொரு பக்கம் அம்பேத்கரிஸ்ட் போராடுறாங்க. மோடி அவர்களோட ஆட்சியில விவசாயிகள் போராடினா அவங்கெல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு முத்திரை குத்துறது. இதனாலதான் விவசாயிகள் கடுமையான கோபத்துக்குள்ளாகி தெருக்களில் இறங்கி பாஜகவுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு மாநிலத்தில் 2 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி, கேரளாவுடைய பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் கிட்டத்தட்ட
175 ஏக்கர் நிலம் விவசாயிகளுடைய ஏக்கர் நிலம். அவர் வந்து ஆசியநெட் என்று சொல்லக்கூடிய பிரபலமான ஒரு ஊடகத்துடைய தலைமை பொறுப்புல இருக்கிறாரு. அவரு வெறுமனே 6 கோடி ரூபாய் கொடுத்து அந்த விவசாய நிலங்களை வாங்கியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் விவசாயம் இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு சொல்ல வேண்டிய நாடு, இந்தியா நாடு அதானி நாடா போயிட்டு இருக்கு. அதானியோட நாடா தான் சொல்ல போறோம். இல்ல பாஜக, ஆர்எஸ்எஸ் தான் எல்லாவுடைய இன்ஸ்டிடியூஷனையும் கைப்பற்றி வைத்திருக்கிறாங்க. இடி ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், தேர்தல் ஆணையம் ஆகட்டும், இப்போ கல்வி நிறுவனங்கள், அதுக்கப்புறம் விவசாய நிலங்கள், இன்கம் டாக்ஸ், இது போன்ற எல்லா நிறுவனங்களையும் கைக்குள்ள வைத்துக் கொண்டால், ஜனநாயக நாட்டில் ஒரு அமைப்பு அத்தனையும் கைப்பற்றி விட்டால் இது எங்க ஜனநாயக நாடு? மக்களுடைய உரிமையெல்லாம் பறி போகுதே, மக்கள் எதிர்த்து எதுவுமே கேள்வி கேட்க முடியலையே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. மக்களுடைய உரிமையெல்லாம் பறி போகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விவசாய நிலங்களை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் கைப்பற்றி கொண்டிருக்கிறாங்க. விவசாயிகளுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்காம அந்த நிலங்கள்லாம் வாங்கி தொழிற்சாலை ஆரம்பித்து அதுல பொருளாதாரம் ஈட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில தான் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறாரு. எதிர்த்து கேள்வி கேட்டா தீவிரவாதிகள் இல்லைன்னா எஃப்ஐஆர்னு போட்டு உள்ள தள்ளிடுறாங்க. அப்படி இல்லையா பத்திரிகையாளர்களும் கேள்வி கேட்கிறாங்க. அந்த ஒயர் பத்திரிகையெல்லாம் தொடர்ந்து இவங்க செய்யக்கூடிய குற்றங்களை தொடர்ந்து எழுதுறாங்க. ஆனா அந்த ஒயர் பத்திரிகையாளரையும் எஸ்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுறாங்க. இது மட்டுமா, பாஜகவில் இப்ப பாஜகவுடைய ஆபீஸ தீக்கரையாக்குனாங்க. எங்க லடாக்ல. மகாராஷ்டிராவில் ஒரு வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றல. முன்ன இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சரி தேர்தலுக்காக வாக்குறுதி கொடுக்குறாங்க, வந்ததுக்கு அப்புறம் நிறைவேற்றுவாங்களான்னு ஒரு நம்பி ஓட்ட போட்டு அதுக்கப்புறம் நிறைவேற்றலன்னு அசாதாரணமாக இருந்த மக்கள் முன்பொரு காலத்தில் இப்ப அப்படி கிடையாது. நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்களா, அதை நிறைவேற்றலைன்னா நாங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்போம், போராட்டம் பண்ணுவோம்னு பாஜக எதிராக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் லடாக்ல பாஜகவுடைய ஆபீஸ் தீக்கரையா அங்க லடாக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கிறதாவும் அட்டவணை 6 அந்தஸ்து கொடுக்கிறதாவும் அமித்ஷாவும் மோடியும் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா அதை நிறைவேற்ற தவறிய மோடியும் அமித்ஷாவையும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதிர்த்து போராடினாங்க. ஆனா சோனம் வாங்சுக் அப்படிங்கிற சமூக சீர்திருத்தவாதி அமைதியான முறையில தான் போராடினாரு, அகிம்சை வழியில போராடினாரு, காந்தி வழியில போராடினார். ஆனா அவரை சிறையில போட்டாங்க. அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு சிறையில போட்டு இவர் தான் போராட்டத்துக்கு காரணம். இப்ப அவங்களுடைய மனைவி கீதாஞ்சலி அவர்களும் வேதனையில இருக்கிறாங்க. அவங்களே சிறையில போட்டுருவாங்களாட்டுங்க. அந்த அளவுக்கு இந்தியாவுடைய வரலாற்றிலேயே மிக மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்ட வைக்கிறாங்க. மக்கள் களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கிறாங்க, அவங்க குற்றம் வைக்கிறாங்க. தொடர் குற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு வாக்கு திருட்டின் மூலமாகவும் ஆட்சி அமைத்து கொண்டு இவங்க செய்யக்கூடிய இன்னல்களை கேள்வி எழுப்ப யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறோம். அதனால இந்தியாவுடைய இளைஞர்களாகிய நாம் எங்க குற்றம் நடக்குதோ குற்றத்தை குற்றமாக எண்ணி அப்பொழுதே நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டும். அப்படியாகத்தான் பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை நாம் கற்றுக்கொண்டு ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகளை தொடர்ந்து அரசியல் களத்தில் நாம் எழுப்ப வேண்டும். ஏன்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சொல்லுவாங்க. அரசியல் பிழை செய்தவர்களுக்கும் அறம் கூற்றாகும். இங்க இந்தியாவில் அரசியலை பிழையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவங்களுடைய விஷயங்களை நிறைவேற்றுவதற்காக மக்களை அடிபணிய செய்து தொடர்ந்து பாஜக அவங்களுடைய விஷயங்களை நிறைவேற்றுவதற்காக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பல குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு பக்கம் விவசாயிகள் போராட தொடங்கி இருக்கிறார்கள், நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு. விவசாயிகளை நினைத்து பாருங்க. விவசாயிகள் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கிடையாது. அவங்க தான் இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு சொல்றோம். விவசாயிகளுக்கான விவசாய கடன் ரத்து செய்யறத சொல்லியிருந்தாங்க, அதையும் செய்யல. டெல்லியில, மகாராஷ்டிராவில் இது போன்ற இடங்களிலெல்லாம் விவசாயிகள் எங்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவுமே கிடைக்கல, நாங்கள் எழுப்பக்கூடிய குரலுக்கு எந்த பதிலுமே வரலன்னு சொல்லி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இருக்கிற நிலைமையில இப்ப தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. விவசாயத்துக்கு போறதே ஒரு சிலர் தான். இப்ப நீங்க தென்னை மரம் விவசாயியை பார்க்க முடியுமா, இல்ல நெல் விவசாயிகள் இப்ப இருக்கக்கூடியவர்களை பார்க்க முடியுமானா இல்ல. அப்ப இருக்கிறவங்கள நம்ம இன்னும் காத்து அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போகணும்னா விவசாயத்தையும் நம்ம காக்கணும், வேளாண்மையை காக்கணும், விவசாயிகளையும் நம்ம காக்கணும். ஆனா அதை காக்கின்றதா இந்த அரசாங்கம் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதனாலதான் விவசாயிகள் போராட்ட களத்தில் இறங்கி இருக்கிறார்கள்.
விவசாயிகளுடைய போராட்டம் நிச்சயமாக வெற்றியடையும் என்று சொல்லிக்கொண்டு விவசாயிகளுக்கு நம்முடைய ஆதரவை தருவோம், அவர்களின் உழைப்பை பாராட்டுவோம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.